கால்குலஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் கோர்ஸ்க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி லெக்சரில் நம்ம இன்டகிரேஷனுடைய மோட்டிவேஷன், இன்டகிரேஷன் எந்தெந்த பர்பஸ்க்காகலாம் அரைஸ் ஆகி அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டகிரேஷனை ஒரு சமேஷனோட ஐடியாவாக தான் எழுதலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ அதில் விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, சிக்மா நோட்டேஷன் அண்ட் லிமிட்ஸ் ஆஃப் ஃபைனைட் சம்ஸ். சரிங்களா? அதில் சிக்மா நோட்டேஷன் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். சப்போஸ் A1, A2, A3, AN-1, AN இந்த விஷயங்கள் நம்ம எழுதணும் அப்படின்னா இதை சமேஷன் AK where K runs from 1 to N. இப்போ இந்த மாதிரி நம்ம எழுதிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல இந்த சமேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இட் இஸ் a Greek letter represents sum அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்றது. அதாவது this is equivalent to our English alphabet S represent sum அப்படிங்கிறது. சரிங்களா? இதுல ஓகே, இப்போ இந்த விஷயத்தை ஒவ்வொரு இதா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். இப்போ இதுல ஓகே, இந்த சமேஷன் சிம்பிள், இந்த சிக்மாங்கிற சிம்பிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா சம் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த k ஈக்குவல்ஸ் 1 அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா சமேஷன் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட்டோடைய இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த விஷயம் எங்க எண்ட் ஆகுது. சரிங்களா? இது வந்து ஜெனரல் டேர்ம். இந்த விஷயம் தான். சரிங்களா? இப்போ இதை வச்சுக்கிட்டு இதுல நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ சமேஷனை பொறுத்த வரைக்கும் இட் ஆல்சோ ஹேஸ் சம் ரூல்ஸ். சரிங்களா? சமேஷன் கேன் பி அப்ளை டு இதுலயுமே வந்துட்டு we have okay, let me write down the rules of summation. மொதல் ரூல் sum, அதாவது summation k runs from 1 to n ak plus bk இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா this can be written as the sum of individual summations. ரெண்டாவது ரூல் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டிஃபரன்ஸ் ரூல். இது என்னன்னா summation k runs from 1 to n ak minus bk summation k runs from 1 to n ak minus summation k runs from 1 to n bk. மூணாவது கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ரூல். இப்போ கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ரூல் அப்படிங்கிறது summation k runs from 1 to n c times of ak அப்படின்னு இருக்கு. இந்த c வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் k வா இருந்துச்சு அப்படின்னா this may be written as c times of summation k runs from 1 to n ak. இந்த மாதிரி நம்ம எழுதலாம். அடுத்தது கான்ஸ்டன்ட் வேல்யூ. summation k runs from 1 to n வெறும் c மட்டும் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல மீனிங் என்ன தெரியுங்களா? c-ஐ n டைம்ஸ் ஆட் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? c டைம்ஸ் ஆஃப் n. இப்போ ப்ரீவியஸா கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ரூல் படி c-ஐ நான் வெளியே எடுத்துக்கலாதா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, c-ஐ வெளியே எடுத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு 1 இருக்க போது 1-ஐ n டைம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? n தான் கிடைக்க போகுது. அதை தான் இங்க நம்ம எழுதிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ இதை வச்சுட்டு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ ஓகே, இந்த ஐடியாக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி இப்போ நான் 1 + 3 + 5 + 7 + 9 இதை வந்து எக்ஸ்பிரஸ் as summation இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் this one in sigma notation. இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிக்மால நான் k வந்து எனக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு முடிவு பண்ணனா எனக்கு k வேல்யூ 0வா இருக்கும்போது என்னோட ak வேல்யூ 1ஆ இருக்கணும். k வேல்யூ 1ஆ இருக்கும்போது ak வேல்யூ 3ஆ இருக்கணும்.
k வேல்யூ 2 இருந்துச்சுன்னா ak வேல்யூ 5 இருக்கணும். இப்போ இப்படி பார்த்துட்டீங்கன்னா என்னது, இப்போ இதுல இருந்து ஏதாவது ஒரு ரிலேஷன் நம்மளால கொண்டு வர முடியுதா? இப்போ இங்க k என்ன இருக்கோ அது கூட 2 மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்குதுங்களா? ஸோ 2k + 1 எது வரைக்கும் போகுது? k 3 இருந்துச்சு அப்படின்னா ak வந்து எனக்கு 7 வரப்போகுது. k 4 இருந்துச்சுன்னா ak 9 வரப்போகுது. ஸோ k runs from 0 to 4, 2k + 1. இது என்னது? 1 + 3 + 5 + 7 + 9. இப்போ இதே விஷயத்த வேற மாதிரி நம்மளால எழுத முடியுமா அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ். இப்போ நான் சமேஷன் வந்து எனக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு முடிவு பண்ணேன். ஸோ 1ல இருந்து எது வரைக்கும் போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆன்சர் எனக்கு என்ன இருக்கணும்? 1 + 3 + 5 + 7 + 9. இப்போ k 1னா எனக்கு 1 வரணும், ak வந்து 1 வரணும். சரிங்களா? இதை லெட் மீ டூ இட் இன் டேபிள் ஃபார்ம். ஓகே, k வேல்யூ இங்கே, ak வேல்யூ இங்கே எழுதுறேன். k 1னா ak 1 வரணும், k 2ங்கும்போது ak வேல்யூ 3, k 3னா இது 5, இங்கே 4னா இங்கே 7, இங்கே 5னா இங்கே 9. இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன் தான் நான் கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸாக என்ன பண்ணோம்? 2k + 1 பண்ணுவோம். இங்கே 2k - 1 கொடுத்து பாருங்க, ஜஸ்ட் எல்லாமே 2 தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்னவா இருந்துச்சுனாலும் 2 இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கும்போது அங்கே ஒரு 2k அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட என்ன வருது அப்படிங்கிறது மட்டும்தான் டிஃபர் ஆக போகுது. ஸோ 2k - 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா k runs from 1 to 5. இப்போ இதே விஷயத்த நான் k runs from 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா 2 to 6, 2k - 3 கொடுத்தனாலும் இதுவும் எனக்கு என்னதான்? 1 3 5 7 9 தான். சரிங்களா? இப்போ ஓகே, வேற ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல சமேஷன் k runs from 1 to 4 - 1 power k k. இது என்னவா இருக்கும்? k 1 அப்படிங்கும்போது -1 power 1, இங்கே a இந்த kக்கு 1 தான். அடுத்தது ப்ளஸ் -1 ஹோல் ஸ்கொயர், இங்கே 2. அடுத்து ப்ளஸ் -1 ஹோல் கியூப் 3, -1 ஹோல் பவர் 4 4. இது பார்த்துட்டிங்கன்னா -1, இங்கே -1 ஹோல் ஸ்கொயருங்கும்போது இது ப்ளஸ் ஆகிடுது, இங்கே 2, ஸோ +2. இங்கே -1 ஹோல் கியூப்புங்கும்போது -3, இங்கே +4. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா -4 + 6 2. சரிங்களா? அடுத்தது சமேஷன் k runs from 1 to 3 k ஸ்கொயர் எப்படி இருக்குன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். அப்போ 1 + 4 + 9 14. இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ரூல்ஸ், ஒரு சில ரூல்ஸ் பார்த்தோம்லங்க, அந்த ரூல்ஸை வச்சு ஒரு ஐடியாலஜி இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ சமேஷன் k runs from 1 to n 3k - k ஸ்கொயர்னு இருந்துச்சு அப்படின்னா யூஸிங் டிஃபரன்ஸ் ரூல் summation k runs from 1 to n 3k minus summation k runs from 1 to n k square. இப்போ again constant multiple rule யூஸ் பண்ணி 3 times of summation k runs from 1 to n k minus summation k runs from 1 to n k square. இந்த மாதிரி நம்மளால ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். இப்போ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா summation, சரி this is b, summation k runs from 1 to n minus ak இப்படி இருந்துச்சு அப்படின்னா summation k runs from 1 to n minus 1 times of ak. So minus 1 is a constant, so we shall take it outside. K runs from 1 to n ak, this is nothing but minus of summation k runs from 1 to n ak. சரிங்களா? அடுத்தது summation k runs from 1 to 3 k plus 4. First sum rule use பண்ணி summation k runs from 1 to 3, sorry 1 to 3 k plus summation k runs from 1 to 3 4. இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு என்னது 1 2 3, so it is going to be 1 plus 2 plus 3. இங்கே 4 is a constant, so if you take it outside or you may use the constant rule. Constant rule என்ன பார்த்தோம்? k runs from 1 to n constant னா
n times of the constant. So here it is going to be 3 times of 4. அப்ப நமக்கு என்ன வருங்க? இத மூணு ஆட் பண்ணா 6, இத மூணு ஆட் பண்ணும்போது சாரி இத மல்டிப்ளை பண்ணும்போது 12. So the answer is 18. The next is summation k runs from 1 to n 1 upon n. இங்க பாத்துட்டீங்கன்னா k தான் நம்ம பார்க்கணும். This 1 upon n is independent of k. k எங்க போய் முடியுதுங்கிறது அடுத்தது. ஆனா k க்கும் இந்த 1 upon n க்கும் ஏதாவது டைரக்டா சம்பந்தம் இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்ப இங்க என்ன நடக்க போகுது? இந்த 1 upon nங்கிறத கான்ஸ்டன்ட்டா நம்ம ட்ரீட் பண்ணிக்க போறோம். So 1 upon n எத்தனை வாட்டி? n times. So the answer is going to be 1. சரிங்களா? இதுக்கு அடுத்தது ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். We are asked to show that the sum of the first n integers is summation k runs from 1 to n. K is n times of n plus 1 upon 2. சரிங்களா? இதைத்தான் வந்து நம்ம இங்க ப்ரூஃப் பண்ண போறோம். ஸோ நம்ம ஸ்கூலிங்ஸ்ல இருந்து சம்மா ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் இஸ் n டைம்ஸ் ஆஃப் n plus 1 upon 2 இது எல்லாருமே நம்ம படிச்ச ஒரு விஷயம் தான். நான் இதை எப்படி ப்ரூஃப் பண்றது? சரிங்களா? இப்போ ஒவ்வொரு டேர்மையும் வந்து வரிசையா எழுதுங்க. 1ல இருந்து n வரைக்கும் பண்ண போறோங்களா? ஸோ 1 2 3 4 இது இப்படியே இது வரைக்கும் போயிருந்திருப்போம். இங்க n-1 n வரைக்கும் போயிருந்திருப்போம். இப்போ இதே விஷயத்த ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுங்க. n n-1 n-2 n-3 இப்படியே வந்து இங்க 2 1. ஸோ இதை இப்போ அப்படியே ஆட் பண்ணுங்க. இங்க என்ன ஆயிடும்? இது n plus 1 இங்க n-1 plus 2 அப்படிங்கும்போது n plus 1 n-2 plus 3 அப்படிங்கும்போது n plus 1 n-3 plus 4 அப்படிங்கும்போது n plus 1 n-1 plus 2 அப்படிங்கும்போது again it is n plus 1 it is directly n plus 1. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது வந்து என்னுடைய இந்த ஆர்டர்ல நான் எழுதினது வந்து ஏகேன்னு வச்சுக்கிறேன். ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதினது பிகேன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? என்னுடைய சமேஷன் ஏகே பிளஸ் சமேஷன் பிகே. ஏகே என்ன பிகே என்ன அப்படிங்கிறத நீங்க இங்க பார்த்துக்கலாம். என்னுடைய சமேஷன் ஏகே சமேஷன் பிகே இருக்கு. ரெண்டுமே இங்க சேம் தான். கரெக்ட்டுங்களா? ஒன்று நார்மல் ஆர்டர்ல எழுதியிருக்கோம், இன்னொன்று ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதியிருக்கோம். இது என்னது? சமேஷன் கே ரன்ஸ் ஃப்ரம் 1 டு n n plus 1 தான் வந்து n டைம்ஸ் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இங்கே கே ரன்ஸ் ஃப்ரம் 1 டு n இங்கே கே ரன்ஸ் ஃப்ரம் 1 டு n. இப்போ சம் ரூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? சமேஷன் கே ரன்ஸ் ஃப்ரம் 1 டு n ஏகே பிளஸ் பிகே. இந்த பக்கம் திஸ் n plus 1 is independent of k. அதனால இது என்ன ஆயிடும்? n டைம்ஸ் ஆஃப் n plus 1 ஆயிடும். இப்போ என்னோட ஏகே பிகே ரெண்டுமே சேம் தான். கரெக்ட்டுங்களா? அப்போ ரெண்டோட சம்முமே சேம் தான் அப்படிங்கிறத நான் இதர் இப்படி டைரக்டா சம் ரூல் யூஸ் பண்ணேன் அப்படின்னாலும் சரி, அல்லது நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை 2 டைம்ஸ் ஆஃப் சமேஷன் கே ரன்ஸ் ஃப்ரம் 1 டு n ஏகேன்னு எழுதிக்கலாம். இப்போ 2 டைம்ஸ் ஆஃப் இந்த சமேஷன் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் n plus 1னா அப்போ சமேஷன் கே ரன்ஸ் ஃப்ரம் 1 டு n ஏகே நமக்கு என்ன ஆயிடும்? n plus n டைம்ஸ் ஆஃப் n plus 1 upon 2. இதிலிருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிட்டோம்? சமேஷன் கே ரன்ஸ் ஃப்ரம் 1 டு n k ஈக்குவல்ஸ் n plus. இதே மாதிரி நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா சிமிலர் ஆர்குமெண்ட் கிவ்ஸ் யூ summation k runs from 1 to n k square is n into n plus 1 into 2n plus 1 upon 6 and summation k runs from 1 to 1 to n k cube is n times of n plus 1 upon 2
whole square. I end this lecture with this. இந்த ஐடியாஸ் வந்து நம்ம எதுக்காக பார்த்துருக்கோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்டகிரேஷனோட தியரியை டெவலப் பண்ணவே போகிறோம். சரிங்களா? அதனால இந்த பேசிக்காக இந்த சமேஷனோட ஐடியாவை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே இன்டகிரேஷன் அப்படிங்கிறது வந்து லிமிட்டிங் கேஸ் ஆஃப் சமேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அப்போ லிமிட்டிங் கேஸ் ஆஃப் சமேஷன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சதுல ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.